தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் கலாச்சாரம், கைவினை, வணிகம் முன்னெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி காந்தி திடலில் 10 நாட்கள் நடைபெறும் ஆடி அருணிமா கலை கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். படியே சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 22.21 லட்சத்தை மோசடி செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மின்னல் டிஜிட்டல் நெட்வொர்க்கில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பழங்குடியினரின் கலாச்சாரம், கைவினை, வணிகம் முன்னெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி காந்தி திடலில் 10 நாட்கள் நடைபெறும் ஆடி அருணிமா கலை கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாடு இணையம் ஆகியவை பாரம்பரிய பழங்குடியினரின் தொழில் முனைவு, கைவினை, கலாச்சாரம், உணவு மற்றும் வணிக முன்னெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி ஆடி அருணிமா கண்காட்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் வரும் 15ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இக்கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று மாலை திறந்து வைத்து அரங்குகளை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாடு இணைய நிர்வாகிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் வடகிழக்கு மாநிலங்களான அசாம், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் மலைவாழ் மக்களால் தயாரிக்கப்பட்ட கைத்தறி துணி வகைகள், அணிகலன்கள், மர சாமான்கள், சுடுமண் கலை பொருட்கள், மண்பாண்டங்கள், கண்கவர் ஓவியங்கள், திரைச்சிலைகள் 30 அரங்குகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சார் மினிஸ்டர் சார் வந்துருங்க சார், இப்படி வாங்க, ஏங்க மொபைல் வச்சிருக்கீங்க சார், இப்படி வாங்க. முதல்வருடைய பொற்கரங்களால இந்த இனாகிரேஷனை பண்ணதுல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னையில இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து 10 நாட்கள், அதாவது 15/9/2024 தொடர்ந்து 10 நாட்கள் படியே சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 22.21 லட்சத்தை மோசடி செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்தவர் அஷ்ரப் அலி, தொழிலதிபர். இவரை சில வாரங்களுக்கு முன்பு தொடர்பு கொண்ட மர்ம நபர் கைபேசி செயலின் மூலம் சில விளையாட்டுகளில் ஈடுபட்டு அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி அஷ்ரப் அலி அவர் கூறியபடியே இணையத்தில் இணைந்து செயல்பட்டார். மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் படிப்படியாக மொத்தம் ரூபாய் 22.21 லட்சம் செலுத்தினாராம். அவருக்கான முதலீடு லாபம் கிடைப்பதற்கு போல இணையத்தில் தெரிய வந்தது. ஆனால் அந்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. இது குறித்து புதுச்சேரி இணைய வழி குற்றத்தடுப்பு பிரிவில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மின்னல் டிஜிட்டல் நெட்வொர்க்கில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்குதாரர்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விநாயகர் சதுர்த்தி பண்டிகை இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி என்பது இந்துக்களின் முக்கியமான விழாக்களில் ஒன்று. இவ்விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது. பொதுவாக விநாயகரின் பிறந்த நாளாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி இன்று காலை முதலே உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக மின்னல் டிஜிட்டல் நெட்வொர்க்கில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பங்குதாரர்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். गणपति मूर्तये नमः। लंबोदरं श्यामनिभं गणेशं कुटारवक्रस्थलमोर्धकाभ्यां षड्गं दन्तमदकराभ्यां वामेधराभ्यां च ददानमीडे गणपते विद्यावेगाय नमः। नेत्रेभ्यो नमः। गणानां त्वा गणपतिगं अवामहे कविं कवीनापमस्रवस्तमो ज्येष्ठराजन् ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्नो दिवसे दधादनम्। गणपते नमः। मूलेन आवाहिनी मुद्रया स्थापिन्या वामदेवेन संस्थाप्य विक्तुर्यानिरुद्ध्य दार्ढ्यं तत्त्वा स्वागतन्ते। ओमहं पादयोः पाद्यं समर्पयामि, आचमनं समर्पयामि, अर्घ्यं समर्पयामि, स्नानं समर्पयामि, स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि।
புதுவை அருங்காட்சியகம் சார்பில் இளைஞர் விடுதியில் நடைபெற்ற திருக்குறள் முற்றோதல் நிகழ்வில் கன்னியாகுமரியில் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். கன்னியாகுமரி தூய வளனார் மேல்நிலை பள்ளியில் இருந்து புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் முற்றோதல் என்ற நிகழ்வு புதுவை அருங்காட்சியகத்தால் முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ந்து 3வது முறையாக நடைபெறும் இவ்விழாவில் இவ்வாண்டு 10 ஆசிரியர்கள் 129 மாணவ மாணவியர் புதுச்சேரிக்கு சுற்றுலா மேற்கொண்டனர். புதுச்சேரியில் பல இடங்களை பார்வையிட்டவர்களுக்கு புதுச்சேரியின் நினைவு சின்னமான ஆயி மண்டபத்தை பற்றியும் அதன் வரலாற்றையும் புதுச்சேரியின் சிறப்பியல்புகளையும் புதுவை அருங்காட்சியக நிறுவனர் அறிவன் மாணவிகளுக்கு விளக்கி கூறினார். இதனைத் தொடர்ந்து இளைஞர் விடுதியில் இம்முற்றோதல் நிகழ்வு நடைபெற்றது. கலை பண்பாடுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் திருக்குறள் முற்றோதல் நிகழ்வினை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு பங்களிப்பு சான்றிதழை வழங்கினார். இந்நிகழ்வினை புதுவை அருங்காட்சியகம் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் 157வது பிறந்த நாளையொட்டி நாடக கலைஞர்கள், தமிழ் அமைப்பினர் உட்பட்ட பலர் அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நாடக தந்தை தெய்வ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் 157வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ராதே அறக்கட்டளை சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கருவடிக்குப்பம் இடுகாட்டில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் உள்ள சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, தமிழ் ஆர்வலர்கள், நாடக கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் உட்பட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சங்கரதாஸ் சுவாமிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் சங்கரதாஸ் சுவாமிகளின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடக தந்தை கடோர்கஜன் போன்ற பல வேடங்களில் வாழ்ந்திருக்கிறாய். நடிகராக, எழுத்தாளராக, மரபு கவிஞராக, பாடல் ஆசிரியராக. விநாயகர் சதுர்த்தி தின விழாவில் மடுக்கரை VS நகர் பகுதியில் அமைந்துள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. புதுவை அடுத்த மடுக்கரை VS நகர் பகுதியில் அமைந்துள்ள முத்தாலம்மன் ஆலயத்தில் புதிதாக அமையப்பெற்ற 7 அடி உயர விநாயகருக்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முன்னதாக விநாயகருக்கு சந்தனம், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் VS நகர இளைஞர்கள் செய்திருந்தனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி காரைக்கால் நகர பகுதியில் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைக்கு பிரதிஷ்டையடைய செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி காரைக்கால் மாவட்டம் முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டையடைய செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் நகர பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டையடைய செய்யப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. புகழ்பெற்ற காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் நிறுவப்பட்டுள்ள ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி தலைவர் கணேஷ், நகர தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமான இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இன்று பிரதிஷ்டையடைய செய்யப்படும் விநாயகர் சிலைகள் நாளை மறுநாள் ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள வங்கக்கடலில் கரைக்கப்பட உள்ளது. சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள இனிபகம் ஒன்றில் படையலுக்கு வைக்கப்பட்டிருந்த 111 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட லட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள ஸ்ரீ ஜெயின் இனிபகம் ஒன்றில் அதன் நிறுவனர் விக்ரம் முயற்சியில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியின் போது பெரிய அளவிலான லட்டு தயார் செய்யப்பட்டு பூஜை செய்யப்படுவது வழக்கம். முதலில் 11 கிலோவில் செய்யப்பட்ட லட்டின் எடையை 11 கிலோவில் செய்த லட்டின் எடையை ஒவ்வொரு ஆண்டும் 5 கிலோவாக அதிகரித்து வந்தனர். இந்த நிலையில் 21வது ஆண்டான இன்று 111 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட லட்டு செய்யப்பட்டு விநாயகருக்கு படையல் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. 3 தினங்கள் படையலில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த மெகா லட்டு 3ஆம் நாளில் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும்.
நம்ம பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் தான் பெருமை பெற்ற ஊர். மணக்குள விநாயகர் அதுமாரி நம்ம ஸ்வீட் ஷாப் வச்சுருக்கிறோம். எல்லோரும் பிள்ளையார் பெருசாக வைக்கிறாங்க. நம்ம லட்டு பெருசாக செய்கிறோம். மொதல் வருஷம் 11 கிலோவில் ஆரம்பித்தோம். இது 21வது வருஷம். மொதல் வருஷம் 16, 21, 27, 32, 37, 41, 45. எங்கள் லட்டுக்கு 10 வயசு 55. அதுமாரி பண்ணி இப்போ போன வருஷம் 108, இந்த வருஷம் 111. வருஷம் புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. கல்வித்துறை முன்னாள் இணை இயக்குனர் பார்த்தசாரதி, பள்ளியின் முன்னாள் மாணவியும் மருத்துவ மேலாளருமான பால சரஸ்வதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பள்ளி ஆலோசனை குழு தலைவர் ஜோசப் பால் அடிகளார் தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். பல்வேறு போட்டிகளில் வென்றவர்களுக்கும் பரிசளிக்கப்பட்டது. பள்ளி தாளாளர், பள்ளி மருத்துவ இயக்குனர் ஜீட்டா பேட்ரிக், பள்ளி முதல்வர் ஸ்டெல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். NSS சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வென்ற ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் அளிக்கப்பட்டது. முன்னதாக தமிழாசிரியர் ராசலட்சுமி எழுதிய தமிழ் தனி பெரும் மாநகர மாட்சிகள் என்னும் மரபு பாடல்கள் அடங்கிய நூல்கள் வெளியிடப்பட்டன. தொகுதிக்குட்பட்ட கண்ணா நகரில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்ணா நகரில் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். பூசுடு சட்டமன்ற தொகுதி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகை இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி என்பது இந்துக்களின் முக்கியமான விழாக்களில் ஒன்று. இவ்விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது. பொதுவாக விநாயகரின் பிறந்த நாளாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி இன்று காலை முதலே உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் AK சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி விநாயகர் சிலைக்கு பூஜை செய்து தீபாராதனை காண்பித்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு இனிப்பு மற்றும் பிரசாதம் வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி விமர்சையாக கொண்டாடி வரும் நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி அதிகாலை 4 மணி கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர், வாசனை திரவியங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலச அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதிகள் மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது போன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றனர்.
உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனி பகவான் ஆலய யானைக்கு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கு பெற்று வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பனாரேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று ஸ்ரீ சொர்ணா கணபதிக்கு தங்க கவசமும் உடன் அமைந்துள்ள விநாயகருக்கு வெள்ளி கவச அலங்காரமும் அணிவிக்கப்படுவது வழக்கம். இன்று ஆவணி மாத விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஸ்ரீ சொர்ண கணபதிக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆலயத்திற்கு சொந்தமான என்னும் பிரம்மாண்டம்பாள் யானைக்கு கஜ பூஜை செய்து புத்தாடை அணிவித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி நடைபெற்ற ஸ்ரீ சொர்ணா கணபதி அபிஷேக ஆராதனை மற்றும் கஜ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலா ஸ்ரீ கந்தசுவாமி தம்பிரான் சுவாமிகள் உட்பட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகரையும் ஆலய யானையையும் தரிசித்து அருள் பெற்றனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் கலாச்சாரம், கைவினை, வணிகம் முன்னெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி காந்தி திடலில் 10 நாட்கள் நடைபெறும் ஆடி அருணிமா கலை கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். படியே சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 22.21 லட்சத்தை மோசடி செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மின்னல் டிஜிட்டல் நெட்வொர்க்கில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.